நாம் தமிழர் கட்சியில் இருந்தபோது அதிமுகவை பார்த்து வாக்கிற்கு பணம் கொடுக்கவில்லை என சத்தியம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரத்திடமே இன்று இடும்பாவனம் கார்த்திக் அதே கேள்வியை திருப்பி கேட்டு பதிலடி கொடுத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காசு வாங்கிட்டு தேர்தல் நிக்கிறாங்கிறத உண்மையான விஷயமே. காசு வாங்கிட்டு கட்சி மாறாங்க என்ன பண்றது? அதிமுக காசு தரல, ஒரு ரூபாய் காசு தரலன்னு சொல்லுங்க, சத்தியம் சொல்லுங்க. நீங்க சத்தியம் தொலைக்காட்சி வார்த்தையில இன்னைக்கு அதே போல மனசாட்சியோட நீங்க நம்புற கடவுள் மேல நாங்க அதிமுக சார்பா காசு சத்தியம் பண்ணுங்க. தமிழக அரசியலில் தற்போது பழைய பேட்சுகளும் புதிய நிலைப்பாடுகளும் மீண்டும் விவாதமாகி வருகின்றன. ஒரு காலத்தில் தாங்களே எழுப்பிய கேள்விகள் இன்று அவர்களிடமே திருப்பி கேட்கப்படும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. அதே போன்ற சம்பவம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்தபோது அதிமுக மீது வாக்கு பணம் குறித்த கேள்விகளை எழுப்பிய கல்யாண சுந்தரத்திடமே இன்று இடும்பாவனம் கார்த்திக் அதே கேள்வியை திருப்பி முன்வைத்து தக்க பதிலடி கொடுத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாம் தமிழர் கட்சி மட்டுமே வாக்குக்கு பணம் கொடுக்கவில்லை என்றும் மற்ற கட்சிகள் வாக்குக்கு பணம் கொடுப்பதால் தேர்தல் நேரத்தில் பல்வேறு சிக்கல்கள் உருவாகின்றன என்றும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விவாதங்கள் எழுந்து வருகின்றன. வாக்கு பணம் என்பது வெறும் ஒரு தேர்தல் நடைமுறை பிரச்சனை அல்ல, அது ஜனநாயகத்தின் அடிப்படை நோக்கத்தையே பாதிக்கும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் தங்கள் கருத்து, நம்பிக்கை, கொள்கை அடிப்படையில் வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலையில் பணம் ஒரு காரணியாக மாறும்போது அந்த தேர்வு சுதந்திரம் பாதிக்கப்படுவதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். இதன் விளைவாக தேர்தல் முடிவுகள் மக்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இல்லாமல் பொருளாதார தாக்கத்தின் அடிப்படையில் மாறும் நிலை உருவாகிறது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. தேர்தல் காலத்தில் பணம், பரிசுகள், இலவசங்கள் போன்றவை வாக்கு நடத்தை மீது தாக்கம் செலுத்தும் நிலை பல ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வரும் ஒன்று. இதே காரணத்தினால் தேர்தல் நேரத்தில் வாக்கு பணம் தொடர்பான விவாதங்கள் சமூக வலைதளங்களில் பெரிதாக பேசப்படுகின்றன. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிகரித்து வருவதுடன் உண்மையான ஜனநாயக வாக்கு என்பது பணமில்லாத சூழலில் மட்டுமே சாத்தியம் என்ற கருத்தும் பலரால் முன்வைக்கப்படுகிறது.